போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ஜாக்சனை அசால்ட்டா தோக்கடிச்சிட்டு அவங்ககிட்ட இருக்க குயிக் ஸ்டெப் அப்படிங்கிற டைமண்ட் கார்டு டெக்னிக்கே வாங்கியிருப்பான். அப்புறம் அந்த அகமது தான் ஜாக்சனை செட்டப் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண வச்சதெல்லாம் தெரிஞ்சு அந்த அகமதை கலாய்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது விக்டோரியா வந்து, உன்னோட ஃப்ரெண்டு இல்ல உன்னோட லவ்வர் லோலாவை இன்னைக்கு ஃபுல்லா பார்த்துருக்க மாட்டியே, ஏன்னா அவ பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருப்பா, நீ போய் அவளை காப்பாத்தலனா செத்துருவா அப்படின்னு இருப்பா. அப்புறம் ஹீரோவும் சரி எப்படா அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு போறது அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போது நம்ம டாக்டர் வந்திருப்பாங்க. அவங்க வந்தது மட்டும் இல்லாம, நாங்க அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு மிஷனுக்காக போறோம், நீயும் எங்க கூட வரணும் அப்படின்னு இருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவை அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு கூப்பிட்டதை கேட்ட பிளாக்கும் ஷாக் ஆயிட்டு, டே ஃப்ராஸ்டர் நீ உண்மையிலேயே அங்க போக போறியா, அது ஒரு எஸ்எஸ் ரேங்க்ல இருக்க டேஞ்சர் ஜோன், அங்க போன அப்படின்னா கண்டிப்பா செத்துருவா, போகாதரா அப்படின்னு கதறா. ஹீரோவும் இல்ல கண்டிப்பா நாங்க போய் ஆகணும், எனக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஒயிட்டும் என்னது காரணமா, அடே ஃப்ராஸ்டரே நீ உன்னோட ஓல்டு ஃப்ரெண்டுக்காக தான் நாங்க போறேன்னு சொல்ற, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இதை பத்தி லோலா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் அவ பேசுறத சீரியஸாவே எடுத்துக்காம, சரி பிளாக்கு நான் ட்ரைனிங் ரூமோட சாவியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், நான் இல்லையே அப்படின்னு நீங்க சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, நான் திரும்பி வந்து பார்க்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 4th ஆர்டர் வாரியராவது மாறி இருக்கணும் அப்படிங்கிறான். இதை கேட்ட நம்ம ஒயிட்டும் கெர்லோஸும் ஷாக் ஆயிட்டு, ஏன்டா டே நீ இதுக்கு எங்களை இப்பயே கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு கெர்லோஸும் கதறான். அப்புறம் நம்ம வாத்தியாரும் கதறிக்கிட்டு, என்னது நீ அந்த எஸ்டயர் டேஞ்சர் ஜோனான டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு போக போறியா, டே ஃப்ராஸ்டரே என்னால கண்டிப்பா இதை அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அட வாத்தியாரே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, நீங்க பதட்டப்படுற அளவுக்குலாம் இங்க ஒன்றும் இல்லை, நான் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட தான் போக போறேன், வர 5 பேருமே 6th ஆர்டர் வாரியர்ஸ் அப்படிங்கிறான். வாத்தியாரும் இல்லடா ஃப்ராஸ்டர் நீ என்னதான் சேஃபா போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் என்னால இதை அனுமதிக்க முடியாது, அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு போறதுக்கு நானே பயப்படுவேன், ஸோ உன்னோட உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படிங்கிறாரு. ஹீரோவும் யோ ப்ரொஃபஸரே என்ன போக விட மாட்டேன் அப்படின்னா லோலாவை மட்டும் எதுக்கு அமுச்சுட்டான்னு கேட்கறான். அவரும் இது எப்படா உனக்கு தெரிஞ்சுன்னு ஷாக் ஆயிட்டு, இல்லடா ஃப்ராஸ்டர் லோலாவோட கண்டிஷன் ரொம்பவே யூனிக், ஏன்னா டைரக்டா டீனுகிட்ட இருந்து ஆர்டர் வந்துச்சு, என்னால அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் வாத்தியாரே நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க, லோலாவுக்கு இப்ப பேக்கப் தேவைப்படலாம், ஸோ அவ இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருக்கும் போது ஆஸ் எ ஃப்ரெண்டா என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, அப்புறம் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் நான் உயிரோட திரும்ப வருவேன் அப்படிங்கிறான். வாத்தியாரும் சரி ரைட்டு, இதுக்கு மேலேயும் உன்னை தடுக்க முடியாது, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா ஃப்ராஸ்டர் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவும் ஆல் ரைட் தேங்க்யூ ப்ரொஃபசர் அப்படின்ட்டு போறான். அப்புறம் நம்ம சான்சுரி இன்ஸ்டியூட்டோட ஃப்ரண்ட் கேட்ல தான் காட்டுறாங்க. நம்ம டாக்டர்லாம் ஏதோ ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, இதோ நம்ம பையன் ஃப்ராஸ்டர் வந்துட்டான் இல்ல வாடா ஃப்ராஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோவும் அடே ஜாக்சன் நீ என்னடா அங்க பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஜாக்சனும் அது ஃப்ராஸ்டர் நான் எப்படி சொல்லட்டும் அப்படிங்கிறான். டாக்டரும் ஜாக்சன் காதை பிடிச்சிட்டு, நான் சொல்றேன் இந்த முட்டாளே ஒரு டைமண்ட் கார்டு டெக்னிக்காக இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்திட்டான், அப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாத, இவன் பண்ணன மிஸ்டேக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் ஏமா டாக்டரே கொஞ்சம் என்னை விட்ட அப்படின்னா நானும் அவங்ககிட்ட பேசுவேன், இல்ல மன்னிப்பு கேட்கறதுக்காவது ஒரு சான்ஸை கொடு அப்படின்ட்டு. டே ஃப்ராஸ்டரே என்னை மன்னிச்சிரு, நம்ம டாக்டரே என்னோட பழைய ஃப்ரெண்டு, அவங்களுக்கு நீ ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்னு எனக்கு தெரியாம போயிருச்சு, நான் உனக்கு இப்ப ப்ராமிஸ் பண்றேன் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், ஸோ இனிமே நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கை கொடுக்குறான். ஹீரோவும் நீ ஒன்றும் கவலைப்படாதடா, நாம கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பாஸ்ட் எல்லாம் மறந்துடலாம், அதான் அந்த டைமண்ட் கார்டு டெக்னிக்கை நான் எடுத்துட்டேன்ல அதுக்கும் இதுக்கும் ஈக்குவலா போயிருச்சு அப்படிங்கிறான். ஜாக்சனும் அந்த டைமண்ட் கார்டு டெக்னிக்கை அகமது தான் கொடுத்தான் அப்படின்னு உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் ஒரு ஸ்பேஸ்ஷிப் வருது. டாக்டரும் சரி வாங்கடா நம்ம கிளம்பலாம், எதா இருந்தாலும் ஸ்பேஸ்ஷிப்ல ஏறிட்டு பேசிக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அப்புறம் அந்த ஸ்பேஸ்ஷிப் அஷூர் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அப்புறமேட்டுக்கு நம்ம டாக்டரும் டே ஃப்ராஸ்டரே நம்ம சான்சுரி இன்ஸ்டியூட்ல இருந்து ஏதாவது ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு மிஷனுக்காக வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கன்வீனியன்ட்டா போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏர்ஷிப்பையே வாங்கிட்டானுங்க. அப்புறம் இந்த அஷூர் சிட்டியோட பார்டர்ல தான் அந்த டார்க் ஃபாரஸ்ட் இருக்கு. அப்புறம் அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்க கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னா போக போக ப்ளூ ஜோன்ல இருந்து அப்படியே டார்க்கா மாறிக்கிட்டு போகும். சரி ஓகே நாம இப்ப கிளம்பலாம், திரும்ப எல்லாம் உயிரோட வருண்டா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம டீம் இருக்கிறத அங்க பார்த்த சோல்ஜர்ஸும் இன்னொருத்தன்ட்ட போய் சார் மறுபடியும் அந்த சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவனுங்க வந்திருக்கானுங்க அப்படிங்கிறான். அவனும் என்னது மறுபடியும் சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவனுங்களா, ஏற்கனவே ஒருத்தி வந்து நம்ம பிளாக் ரிவர் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்கள தூக்கி போட்டு பொழந்துட்டு போயிட்டா, இதை இப்படியே விட்டா நம்ம பிளாக் ரிவர் சொசைட்டிக்கு ரொம்ப பெருத்த அவமானமா போயிடும், அதனால நீங்க அந்த
மீடா கிட்ட போய் அவுட் சைடர்ஸ் எல்லாம் இந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு வராங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அப்புறம் அவனுக்கு நம்ம என்ன பேக்கப் வேணாலும் கொடுக்கலாம், ஆனா அந்த 2 பியூட்டிஸை மட்டும் நாமளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஊத்துறான். அப்புறம் நம்ம டீமும் அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வருது. டாக்டரும் இப்போதான் அந்த டவுன்ல மார்னிங்கா இருந்துச்சு, ஆனா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஈவினிங்கா தெரியுது. இது போக போக டென்ஸா போய்கிட்டே இருக்கு, எல்லாம் கேர்ஃபுல்லா வாங்கடா அப்படின்ட்டு போறானுங்க. அப்ப ஹீரோவும் இங்க யாரோ இருக்காங்க அப்படிங்கிறான். ஜாக்சனும் என்னோட ஷீல்டு ஆர்புக்குள்ள வந்துருங்க, அவனுங்களால நம்மள தொட கூட முடியாது, ஆனா இப்ப நம்மள அட்டாக் பண்றவனுங்க முதல்ல யாரு, எதுக்காக நம்மள அட்டாக் பண்றானுங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறான். டாக்டரும் டே ஜாக்சன் நீ ரொம்ப கான்பிடண்டா இருக்க, உன்னோட ஆர்பு ஷீல்டு இந்த லேசரை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது, அப்புறம் அவனுங்க வெளியே வருவானுங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டும் இருக்க முடியாது. சோ இப்ப என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பட்டர்ஃப்ளை டான்ஸ் அப்படின்னு அவங்க கையில இருக்க 2 விசிறி மாதிரியான வெப்பனை தூக்கி போடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் அவனோட பங்குக்கு விங்ஸ் ஆஃப் ஹண்டர்பர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். மீதி இருக்கவனுங்களும் அவனுங்களோட டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணிட்டு அங்க ஒளிஞ்சிட்டு இருந்த எல்லாத்தையும் வெளியே வர வச்சானுங்க. டாக்டரும் ஓ மறைஞ்சிக்கிட்டு இருந்த எலிங்க இப்ப வெளியே வந்துருச்சா, சரி இவனுங்களை கொல்ல வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அப்படியா, அப்படின்னா முதல்ல இவனுங்களை நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்கு ஒடியாரான். அப்ப அங்க இருக்க அசாசினும் என்னோட லேசர் கிட்ட இருந்தே உன்னால தப்பிக்க முடியாதுன்னு அட்டாக் பண்றான். ஹீரோவும் அதுல இருந்து அசால்ட்டா டாஜ் பண்ணிக்கிட்டு அடே குழந்தை, அந்த கிராவிட்டி சேம்பர்ல இருக்க 6 மடங்கு லேசர் அட்டாக்கை கம்பேர் பண்ணும்போது உன்னதுலாம் ஒண்ணுமே இல்ல, இப்போ பாரு இதை நான் சீக்கிரமா முடிக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த அசாசினோ யாரா இந்த பொடி பையன், பாக்குறதுக்கு ரவுண்ட் இருந்துகிட்டு என்னோட எல்லா அட்டாக்ல இருந்தும் தப்பிக்கிறான், இவன் ஒன்றும் நார்மலான ஸ்டூடெண்ட் இல்ல அப்படின்னு அவனோட வெப்பனை எடுத்து அட்டாக் பண்றான். ஹீரோவும் அவனோட டிஎன் கிங் ஸ்பேர்ஸ்மேன்ஷிப்பை வச்சு அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு பிராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அவன் கதையை முடிச்சிட்டான். டாக்டரும் டே ஃப்ராஸ்டரே உன்னோட சண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஏமா டாக்டரே இவ்வளோ டேஞ்சரான சுச்சுவேஷன்ல சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் என்ன பாராட்டணுமா, இது ரொம்பவே ஆக்குவடை இல்லையா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம ஜாக்சனும் அங்க இருக்கவனுங்களை போட்டு பொழந்து தள்ளுறான். இதை பார்த்த அந்த அசாசின்ஸும் ஷாக் ஆகிட்டு யாரா இவனுங்க நம்ம எல்லாத்தையும் ஏதோ பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி போட்டு துவைச்சு தள்ளுறானுங்க, சரி யாரும் பயப்படாதீங்கடா, நம்மளோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சீக்கிரமாவே வந்துடும் அப்படின்னு மனசை தேடிட்டு இருக்கானுங்க. டாக்டரும் என்னது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டா, அவனுங்க வர வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்களான்னு பார்க்கலான்ட்டு வராங்க. அங்க இருக்க அசாசின்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டே டேய் எங்க பக்கத்துல வந்தீங்க உங்க எல்லாத்தையும் கொன்னுருவோம் அப்படின்னு மிரட்டுறானுங்க. அப்புறம் அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி அப்படின்னு பேசிட்டு இருந்தவனோட டீமை காட்டுறாங்க. அங்க இருக்க ஒருத்தனும் சார் நாங்க மீடாவோட சேர்ந்து 10 பேர்த்த அந்த சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸை சமாளிக்கிறதுக்காக அமுச்சு வச்சிருக்கோம், அவங்க அந்த பேட்டில் ரொம்பவே பிஸியா இருக்காங்க அப்படிங்கிறான். அந்த ஹெட் மாதிரி இருக்கணும். ஓ அப்படியா, சரி ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, அவனுங்க அதை பார்த்துப்பானுங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த அசாசினோ அது வந்து சார் நான் சொல்ல வந்ததே வேற, நம்ம மீடா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறான். இதை கேட்ட அந்த பச்சை மடையினும் டென்ஷன் ஆகிட்டு என்னடா சொல்ற, போயும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸா அவனுங்களால சமாளிக்க முடியல, அப்புறம் எதுக்குடா நம்மளோட பிளாக் ரிவர் சொசைட்டில வந்து ஜாயின் பண்ணியிருப்பானுங்க, பேசாம போய் பேபி சிட்டிங் வேலையை பார்க்க வேண்டியது தானே, சரி இந்த கதையை அப்புறம் வச்சுக்கலாம், அவனுங்களை ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு அப்படிங்கிறான். அசாசினோ சார் அது வந்து அவனுங்களுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் மீதி இருக்கா அப்படிங்கிறான். இதை கேட்ட அந்த பச்சை மடையினும் ஷாக் ஆகிட்டு என்னது 1 நிமிஷம் தானா, சரி இமீடியட்டா போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு போறானுங்க. அந்த அசாசினோ சார் நம்ம வைஸ் பிரசிடென்ட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடுவோமான்னு கேட்கறான். பச்சை மண்டைனோ எனது வைஸ் பிரசிடென்ட்டை இன்ஃபார்ம் பண்றியா, என்னண்டா சொல்லுவேன், 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தானுங்க, அவனுங்க எங்களை அடிச்சு துவைச்சதுல நாங்க அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், எங்களை வந்து காப்பாத்துக்க நான் கூப்பிடுவேன், அடே முட்டாள், நாம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கதையை முடிச்சு ஓட்டி அவருக்கு நோட்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம முதல்ல போய் அந்த சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவங்களோட கதையை முடிச்சு நம்ம ஆளுங்களோட உயிரை காப்பாற்றலாம், வைஸ் பிரசிடென்ட் வந்தா நமக்கு என்னதான் ஹெல்ப்பாகவே இருக்கும் அப்படின்னாலும் அவரு முதல்ல நம்மள தான் கொல்லுவாரு, அதனால வாடா சீக்கிரம் போலாம் அப்படின்ட்டு போறானுங்க. அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனும் நம்ம ஹீரோவோட டீம் இருக்க இடத்துக்கு வந்து பார்த்துட்டு என்னது இவனுங்க எல்லாத்தையும் கொன்னுட்டானுங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவோட டீமும் ஏதாவது லூட் கிடைக்குமா அப்படின்னு அங்க செத்தவனுங்களோட டெட் பாடியை செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பச்சை மண்டையினும் டே பொடி பசங்களா என்ன தைரியம் இருந்தா பிளாக் ரிவர் சொசைட்டியை சேர்ந்த எங்க மெம்பர்ஸை கொன்னு இருப்பீங்க, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா சாக போறீங்க அப்படிங்கிறான். ஜாக்சனும் என்னது இவனுங்களும் உங்க டீமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஓ நீங்க எல்லாம் ஒரே டீம் அப்படின்னா உங்க கதையும் முடிக்கிறது தான் எங்களுக்கு நல்லது அப்படிங்கிறான். அந்த பச்சை மண்டையினும் டே சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த குப்பை ஸ்டூடெண்ட்ஸை என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி பேசுவீங்க, நான் முதல்ல உங்க கதையை முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஐஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணன பொண்ணை போய் கொல்லணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது ஐஸ் ஆட்ரிபியூட்
அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, டேய் நீ சொல்ற பொண்ணு லாங்கான ஒயிட் ஹேரு அப்புறம் ஸ்வாட் வச்சுட்டு இருந்தாலும் அப்படின்னு கேக்குறான். அந்த பச்சை மண்டையனும், ஓ உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா, என்னடா அந்த பொண்ணு இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துகிட்டு ரொம்பவே அரகண்டா நடந்துக்கிறா, அவளோட கேரக்டரே இப்படிதானான்னு கேக்குறான். ஹீரோவும், டேய் உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இப்ப என்கிட்ட சொல்லல அப்படின்னா நீங்க எல்லாரும் செத்துருவீங்க அப்படின்னு சண்டைக்கு ரெடியா வரான். அப்ப எங்கிருந்தோ ஒரு மலம் மாதிரி இருக்க சுமோ ரெஸ்லர் மாதிரியான ஒருத்தன் வந்துட்டு, டேய் என்ன தைரியம் இருந்தா உன்ன மாதிரி 5th ஆர்டர் வாரியர்ல இருக்க ஒரு குப்பை ஸ்டூடெண்டே எங்க பாஸை எதிர்த்து பேசுவ, அப்புறம் எங்க பிளாக் ரிவர் சொசைட்டி மேல கைய வச்சா என்ன நடக்குன்னு நான் இப்ப உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிறான். அந்த பச்சை மண்டினும், ஆமா பிரதர்ஸ், நம்ம பிளாக் ரிவர் சொசைட்டி எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு இந்த முட்டா பசங்களுக்கு காட்டணும், அதனால போய் உனங்களை கொல்லுங்க அப்படின்னு கத்துறான். அந்த மலை மாதிரி இருக்கவனும் ஃபயர் மவுண்டைன் ஸ்மாஷ் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு, இவன் ஒன்னும் அவ்வளோ ஃபாஸ்டாலாம் இல்ல, ஆனா இவனோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே ப்ரூட்டலா இருக்கு, சரி இதை வாங்கிக்கோட அப்படின்னு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்ணதுமே என்லைட்டட் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு மறுபடியும் அட்டாக் பண்றான். ஹீரோட்ட வாங்கின அடியில அந்த குண்டனோ மல்லாக்கப்படுத்துக்கிட்டே, ஆமா யாரா நீ, என்னடா மான்சர் மாதிரி சண்டை போடுறி அப்படின்னு கதறான். அப்புறம் மீதி இருக்க அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்களை நம்ம ஜாக்சனும் நம்ம டாக்டரும் போட்டு பொழந்து கட்டுறானுங்க. இதை பார்த்த அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்களும், யாரா இவனுங்க இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானுங்களே அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோவும், தம்பி இப்ப இது உன்னோட டர்ன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறான். நம்ம டாக்டரும் கூட சேர்ந்து பட்டர்ஃப்ளை டான்ஸ் அப்படின்னு அட்டாக் பண்றாங்க. அந்த பச்சை மணினும் பக்கத்துல இருந்த அசாசின் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு, டேய் என்னை எப்படியாவது காப்பாத்துக்கடா அப்படின்னு பயத்துல கதறான். அப்ப அவனுங்க முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் ஆகி நம்ம ஹீரோ அப்புறம் டாக்டரோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருச்சு. அவனுங்களும் யாரா அப்படின்ட்டு ஷாக் ஆகி பார்த்தா அந்த லேடி ஹல்க் மாதிரி ஒரு பொம்பளை வந்து இறங்குறா. பச்சை மண்டையினும், அம்மா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறான். அங்க இருக்க ஹூடி போட்ட அந்த மெம்பர்ஸும் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறானுங்க. இவங்க தான் இந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட வைஸ் பிரசிடென்ட். இவங்களோட பேரு சனா மீகோ, நம்ம சனான்னு கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஜாக்சனும் ஆரஞ்சு கலர் ஷீல்டு, அப்ப இவங்க 7th ஆர்டரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் கூட என்னது 7th ஆர்டரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த சனாவும், டே என்ன தைரியம் இருந்தா என்னோட மகனை நீங்க கொல்ற அளவுக்கு த்ரெட் பண்ணிருப்பீங்க, ஏன் இந்த உலகத்துல உங்களுக்கு ரொம்ப நாள் வாழ்றதுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம டாக்டரும், சனா மீகோ ஏ ரேங்க்ல இருக்க குளோபல் ஃபெடரேஷனோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், உன்னை இங்க பாப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. அந்த சனாவும், உங்களை மாதிரி ஒரு குப்பை இன்ஸ்டியூட்ல இருந்து வந்தவங்களுக்கு என்னோட பேரு தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு, ஆனா இதுல என்ன சோகனா இங்கிருந்து நீங்க யாருமே உயிரோட போக மாட்டீங்களே அப்படின்னு கொடூரமா சிரிக்கிறா. டாக்டரும், அப்படியே கிரிமினலே, இந்த டவுனு ஃபெடரேஷன் ஆர்மி இருக்க பக்கத்துல தான் இருக்கு, சோ உன்னால இங்கிருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சனாவும், என்னது ஃபெடரேஷன் ஆர்மியா, அவங்களுக்கு பயந்து இருந்தேன் அப்படின்னா நான் எதுக்காக இந்த அஷூர் சிட்டியில என்னோட பேஸை நான் உருவாக்கி இருக்கணும், இந்த இடத்துல அந்த ஃபெடரேஷன் ஆர்மியை சேர்ந்த எறும்புங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, சோ நீங்க இங்க கண்டிப்பா சாக தான் போறீங்க அப்படின்னு அட்டாக் பண்றா. நம்ம டாக்டரும், எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படின்ட்டு அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறாங்க. சனாவும், நான் நினைச்சதை விட நீங்க எல்லாம் கொஞ்சம் வேகமா தான் இருக்கீங்க, அப்போ இன்னைக்கு நிறைய ஃபன் இருக்க போகுது அப்படின்னு மறுபடியும் அட்டாக் பண்றா. நம்ம டீமும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு டாக்டரும் ஃப்ராஸ்டர் அப்புறம் ஜாக்சன், நாம இந்த லேடியை பார்த்துக்கலாம், மீதி இருக்கீங்களும் போய் அங்க இருக்க பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவங்களை அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு டைரக்டா சனாவை அட்டாக் பண்ண போறாங்க. மீதி இருக்க நம்ம டீமும் அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்த மீதி பசங்களை அட்டாக் பண்ண போறாங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பச்சை மண்டையினும், உங்களால எங்களை கொல்ல முடியும்னு நினைச்சிட்டீங்களா, முடிஞ்சா இதை தாண்டி அட்டாக் பண்ணி பாருங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஷீல்டு ஆக்டிவேட் பண்றான். நம்ம டீமும் இது என்னடா வெப்பன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ணா அவனுங்க ரிஃப்ளெக்ட் ஆகி பறந்து போய் விழுறானுங்க. அந்த பச்சை மண்டையினும், முட்டாளுங்களா, உங்களால இந்த ஹைடெக் ஷீல்டை உடைக்க முடியாது, தேவையில்லாம உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா நீங்க 3 நாள் தொடர்ந்து அட்டாக் பண்ணா கூட இந்த ஷீல்டை உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீம்ல இருக்க பொண்ணும், சரி இந்த ஷீல்டை உடைக்க முடியலன்னா என்ன, நாம இங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளோட டாக்டருக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு போறாங்க. அந்த சனாவும் சும்மா வெறித்தனமா போட்டு நம்ம டீம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ, டாக்டரே அப்புறம் ஜாக்சன் 3 பேர்த்தாலையும் அவ ஒருத்தியை தடுக்க முடியாம அவகிட்ட தோக்குற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அந்த சனாவும், நீங்க எல்லாம் என்னதான் 6th ஆர்டர் வாரியராகவே இருந்தாலும் என் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அப்புறம் அந்த குழந்தை 5th ஆர்டர் வாரியர்ல இருந்துகிட்டே இந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அப்புறம் நான் எதுக்காக உங்ககிட்ட காசை வாங்கிக்கிட்டு உங்களை தப்பிச்சு போக விடணும், மறுபடியும் இந்த சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை ஒரே டைம்ல கொல்ற சான்ஸ் எனக்கு கிடைக்க போறது இல்ல, அப்புறம் இந்த ஃபைட்டு போக போக இன்ட்ரெஸ்டிங்காவே போகுது, சரி முதல்ல இந்த அழகா இருக்க பொண்ணை கொல்றோம் அப்படின்னு நம்ம டாக்டர் அட்டாக் பண்ண வராங்க.
விழுவுறாங்க. டாக்டரும் அவளோட அட்டாக்கை தடுக்கலான்னு பார்த்தா அவ பண்ண அட்டாக்ல பறந்து போய் விழுவுறாங்க. அப்புறம் அவ மறுபடியும் நிறைய அட்டாக் லான்ச் பண்றதை பார்த்து நம்ம டாக்டரும் டேய் எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோவை போய் காப்பாத்துறாங்க. என்னதான் நம்ம டீம் ஷீல்டே போட்டு இருந்தாலும் அந்த சனா பண்ண அட்டாக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மூலையில பறந்து போய் விழுவுறானுங்க. ஹீரோவும் ஏமா டாக்டரே நீ ஓகேவான்னு கேக்குறான். டாக்டரும் நான் ஓகே தான் அப்படின்ட்டு இவளோட சிங்கிள் அட்டாக்ல நம்மளோட ஆர்பு ஷீல்டையே உடைக்க முடியுது அப்படின்னா இதுக்கு மேலேயும் இவ கூட நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நம்ம எப்படா இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவும் இல்ல இப்ப என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் வாங்குற ஸ்கில்லு அப்புறம் ரேஜ் பூஸ்ட் ஸ்கில்லு இது ரெண்டையும் அட் அ டைம்ல ஆக்டிவேட் பண்ணி டிராகன் டெஸ்ட்ராயர் ஸ்கில்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டேமேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டெக்னிக்கை என்னால ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அட்டாக்கை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அவன் ரொம்பவே வேல்யூபிளா நினைக்கிற ஒன்று அட்டாக் பண்ணணும். அதுதான் அவனோட பையன். ஸோ அந்த முட்டாள் கண்டிப்பா ஒரு வீக்னஸா இருக்க போறான் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம டாக்டரும் பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட நீ அந்த க்ரௌட்ல இருக்கவனுங்களா பாத்துக்கோ, நான் இந்த லேடியே பாத்துக்கிறேன், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்தா கதையை முடிச்சிரு அப்படின்ட்டு. டே எல்லாம் நல்லா கேளுங்க, நாம இந்த சனாவை தான் ஃபுல் ஃபோக்கஸோட அட்டாக் பண்ணணும். அப்புறம் ஃபெடரேஷன் ஆர்மிக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டேன், அவங்க சீக்கிரமா வந்துடுவாங்க. அது வரைக்கும் நம்ம இவளை தடுத்து சண்டை போட்டால் மட்டும் போதும். ஸோ அதனால அட்டாக் பண்ணுங்கடா அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் போய் அந்த சனாவை அட்டாக் பண்றான். அவ அந்த அட்டாக்கை தடுத்துட்டா. அப்புறம் ஹீரோவும் என்லைட்டட் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அதையும் அந்த சனா தடுத்துட்டு என்னது என்லைட்டட் டெக்னிக்கா, பரவாயில்லடா குழந்தை, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, ஆனா அன்பார்ச்சுனேட்லி நீ சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஏன் கூட. ஸோ நீ இங்க இருந்து உயிரோட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால செத்து போ அப்படின்னு அட்டாக் பண்றாங்க. நம்ம டாக்டரும் ஃப்ராஸ்டர் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அந்த சனா அட்டாக் பண்ணது ஹீரோவோட ஒரு குளோன் தான். அவளும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம டாக்டரும் கூட எனது குளோனா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் அந்த சனா பின்னாடி பேய் மாதிரி வந்து ஆமா இப்ப உண்மையிலேயே சாக போறது நீ தான் அப்படின்னு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம்ல அந்த ஐ சோர்ஸ் பவரை கம்பைன் பண்ணி அட்டாக் பண்றான். இதை பார்த்த அந்த சனாவும் என்னது இந்த பொடி பையனால ஐஸ் ஆட்ரிபியூட்டையும் யூஸ் பண்ண முடியுமா, இதனால இப்ப என்னோட மூவ்மெண்ட் ஸ்பீடு குறைஞ்சிருமே அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப நம்ம ஜாக்சனும் இது என்னோட சான்ஸ் அப்படின்னு அவனோட ஃபீஸ்ட் ஆஃப் அயன் ரேஜ் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அந்த சனா வடிச்சு பறக்க விட்டுட்டு போடே நான் என்னோட பவரை வச்சு ஒரு 7th ஆர்டர் வாரியரை இந்த மாதிரி பறக்க விடுவோன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அந்த சனாவும் ஒரு சைக்கோ ஓட்ட மாறிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் முட்டாள் பூச்சிங்களா, என் மேல சக்சஸ்ஃபுல்லா ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ணிட்டீங்க, இதுக்கு நான் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கணும்ல, அதை எந்த மாதிரி கொடுக்கட்டும் அப்படின்னு டெரரா பேசிட்டு இருக்கா.